இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் தளபதி விஜய் ஃபேன்ஸ்னு தான் சொல்லணும். ஜனநாயகன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அனிருத் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்பவே தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக ஹார்ட் டச்சிங்காக கண்கலங்க வச்ச ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். அது நமக்கெலாம் நம்மளோட பர்சனல் லைஃபு நமக்கான ஒர்க்கு அப்படின்லாம் இருக்கும். ஆனால் அவரோட படம் வரப்போ அந்த டைமில் மட்டும் அதை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு அவர் அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவருக்காக நம்ம செலவு பண்ணுவோம். ஏன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து நம்ம கூட இருக்கிறவர். மற்ற ஆக்டர்ஸ்லாம் தாண்டி இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கூட க்ளோஸாக இருக்கார். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு அண்ணன். அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்றது போய் இனிமேல் படமே இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு. மறுபடியும் அவர் வந்து கன்ஃபார்மாக சினிமாவுக்கு வந்து வரப்போகிறதே கிடையாது. இதுதான் அவரோட லாஸ்ட் படம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அனிருத் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. முடியல சத்தியமாக. நீ கொடுத்த சிரிப்பும் இப்போ தனியாக கிடக்கு, உன்னை சுமந்த சிம்மாசனமும் இப்போ தனியாக கிடக்கு, உன்னை பார்த்து எழும் கூச்சல் அது இப்போ தனியாக கிடக்கு, நடனமிடும் கால்கள் அதுவும் இப்போ தனியாக கிடக்கு, மக்கள் மனசு ஆள வந்து பிறந்த தமிழ் மகன் நீ அப்படின்னு அனிருத் வந்து ஒன்று பாடியிருக்காரு. இதுக்கு வந்து லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிட்டாங்க. பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து எழுதின மாதிரி இருந்துச்சு இந்த லிரிக்ஸு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவர் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு வராருன்னா அதை விட இம்பார்ட்டன்ட் காசுன்னு ஒன்று இருக்குது. அதுக்காக தான் வராரு. அதை நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த ரிவ்யூஸு, கலெக்ஷனு, அது இது ரெக்கார்ட்ஸு இதெல்லாம் வேணாம். நம்ம அவரை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.